ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் பொன்ராம் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகியிருக்கிற கொம்பு சிவி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கேப்டன் மகனான சண்முக பாண்டியனும் மற்றும் சரத்குமார் அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எதை நோக்கி போகுது அப்படின்னா, இது ஒரு காமெடி படமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீரிஸ் படமாகவும் எடுத்து வச்சிருக்கிறாங்க, ஒரு கமர்ஷியல் படமாகவும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே வைகை அணையை பற்றி சொல்கிறாங்க. வைகை அணை கட்டப்படும் போது ஒரு 12 கிராமங்கள் அதில் முழுகப்பட்டுருச்சு. அதில் விவசாய நிலங்கள் நிறைய முழுகிருச்சு. அதனால் அந்த 12 கிராம மக்களுக்கும் கவர்மெண்ட் அந்த நிலங்களுக்கு பதிலாக வேறு நிலமும் கொடுக்கல. அவங்கள அம்போன்னு விட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் மேலே அந்த மக்கள் எல்லாமே கோபத்தில் இருக்கும்போது சரத்குமார் அந்த 12 கிராம மக்களுக்கும் துணையாக நின்று அவருக்கு அந்த 12 கிராம மக்களுக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சண்முக பாண்டியன் காட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்து சரத்குமாரோட இருக்கிறாரு. மாமா மாமான்ட்டு அவங்க 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு டானா காட்டுறாங்க படத்தோட ஆரம்பத்திலேயே. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு கஞ்சா வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சண்முக பாண்டியன் சரத்குமார் சொல்கிறத கேட்டு அவர் என்ன சொன்னாலுமே சண்முக பாண்டியன் தட்டாத செய்கிறாரு. ஒரு கஞ்சா வியாபாரம் பண்ணோம்னா கரெக்டாக எங்கெங்கே போகணும், அதை கஞ்சா எடுத்து எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டாக சண்முக பாண்டியன் செய்கிறாரு. கஞ்சா எப்படி வியாபாரம் செய்கிறாரு அப்படின்னா, ரோட்டில் தார தப்பட்டையோட கூட மேலே வச்சு அந்த ஒரு குரூப்பையே கொண்டு போகிற சீன்லாம் பயங்கர காமெடியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கஞ்சா வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு படத்தில் எந்த ஒரு காட்சியுமே இப்படி ஒரு காட்சி உலக படத்தில் இருக்கவே இருக்காது. இந்த படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் விஜயசாந்தி ஐபிஎஸ் மாதிரி ஒரு ஹீரோயினை ஒரு போலீஸாக இறங்குறாங்க. அந்த அம்மா மிகப்பெரிய ஒரு, அதாவது ரொம்ப அடமண்ட்டான ஒரு கேரக்டராக ஆரம்பத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே ஆரம்பத்துலேருந்து அதுக்கப்புறம் போக போக அந்த கேரக்டர் கஞ்சா வியாபாரம் பண்ண சண்முக பாண்டியன் மேலே அந்த அம்மாவுக்கு லவ் வர, அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வர, ஒரு 10 கிலோ கஞ்சா தேவைப்பட அது சண்முக பாண்டியனே கூட்டிக்கிட்டு போய் எங்கே கஞ்சா கிடைக்கும்னு போலீஸையே ஹீரோ கூட்டிகிட்டு போய் அதாவது பெட்டி கடையில் வெத்தலை பாக்கு கேட்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்டு, இப்படி ஒரு சீனை எந்த ஒரு உலக திரைப்படத்துலையுமே நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேட்டரையே துவம்சம் பண்ணுறாரு சரத்குமார், சண்முக பாண்டியனை பிடிச்சிட்டு போனதுனால. இந்த மாதிரி ஒரு இடைவேளை ஒரு எதிர்பார்க்காத ஒரு இடைவேளை விட்டாங்க. அதுக்கப்புறம் இடைவேளைக்கு அப்புறம்னாச்சும் இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட் சரத்குமார் கையில் எடுக்கிறாரு. ஏன்னா நீ ஒரு மழை வெள்ளம் வைகை அணை பூரா நம்பினால அந்த விவசாயம் பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த ஜனங்க ஐயா ஊரெல்லாம் மழை தண்ணி வெள்ளம், அதனால் எங்களுக்கு பிழைக்கவே வழி இல்லை அப்படின்னு சரத்குமார்கிட்ட முறையிடுறாங்க. இவர் அந்த மக்களுக்காக ஒரு பெரிய ஒரு 5 கோடி ரூபா ப்ராஜெக்டை கையில் எடுத்து கடைசியாக அந்த ப்ராஜெக்டை அதாவது 5 கோடி ரூபா ப்ராஜெக்ட்னா ஒரு 10 டன் கஞ்சாவை ராஜமுந்திரிக்கு கடத்துறாங்க சண்முக பாண்டியனும் சரத்குமாரும். கடைசியாக முனிஷ்காந்த் அவங்கள லாரி டிரைவராக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன காமெடி பண்ணுறன்ட்டு பண்ண அலும்பு இவ்வளோதான்ட்டு இல்லை, அப்பாடா அப்படின்னு ஆகிப்போச்சு. கடைசியாக அந்த ஆந்திராவுக்கு அந்த கஞ்சாவை கொண்டு போய் சேர்த்தனாங்களா இல்லையா, அந்த 5 கோடி ரூபா வாங்கினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஜனங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. சரத்குமாரும் சண்முக பாண்டியனும் அந்த மக்களுக்கு நல்லது தான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்து மேலேயுமே போலீஸுக்கு இருக்கிற ஒரு கருணை கூட அந்த கிராம மக்களுக்கு சரத்குமார் மேலே சண்முக பாண்டியன் மேலே இருக்க மாட்டேங்குது. கடைசியில் அவங்க சாகும் தருவாயில் கூட அந்த பணத்தை தான் எடுக்க வராங்களே தவிர போலீஸ் தான் அவங்கள காப்பாற்றுறது. கிராம மக்கள் அந்தளவுக்கு ஒரு சுயநலமாக காட்டுறாங்க. இது எப்படி தான் இந்த படத்தை ரைட்டிங் எழுதுனாங்கன்னே தெரியல. எப்படியோ காமெடிங்கிற ஒரு பேர்லையும் கமர்ஷியலுங்கிற ஒரு பேர்லையும் சீரியஸான ஒரு படங்கிற பேர்லையும் கடைசியாக இது 3மே இல்லாத ஒரு படமாக மாற்றி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்னு பண்ணி எப்படியோ தமிழ்நாடு போலீஸை சிரிப்பு போலீஸாக பண்ணிடுவாங்கன்னு நினச்சி, இல்லை இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு காமிச்சு அங்கே ஆரம்ப சீனுக்கும் கடைசி சீனுக்கும் ஒரு லிங்கை வச்சு எப்படியோ இந்த படத்தை ஒரு சுமாராக முடிச்சுட்டாங்க. இது ஒரு ஆவரேஜ் பிலோ படமாக போயிருச்சு. அதனால் இந்த படத்தை ஒரு தடவை நீங்கள் தேட்டரில் பாருங்கள். மோசமான சீன் எதுவுமே கிடையாது, குடும்பத்தோடு பார்க்கலாம். ஏதோ ஓரளவுக்கு கேப்டன் மகனுக்காக இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.